ரைட். இது ஓயிலாக அடுத்த ஒரு இது ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் வரது, செகண்ட் பார்ட்லயும் வரது. சரிதானே? சாரி, ஃபர்ஸ்ட் பார்ட்ல 25 கேள்வியில வரலாம் அல்லது பி பார்ட்ல 3ஆம் கேள்வியா வரலாமா? அதான் சதவீதத்துல இறைவரி என்று சொல்றேன். என்ன சதவீதம் இறைவரி? சதவீதத்துல 4-5 விதமான வரிகள் இருக்கு. ஒன்று இறைவரி, அடுத்த தீர்வு வரி, அடுத்த வருமான வரி, அடுத்த வெட் வரி, அடுத்த எளிய வரி. ஓகேயா? முதலாவது இறைவரி சம்பந்தமா பார்ப்போம். இறைவரி என்ன? முதல்ல அர்த்தம் தெரியும் இல்லையா? சும்மா இறைவரி என்ன இதான படிச்சு போகலாம். இறைவரி என்ன அர்த்தம் தெரியும். உங்களோட வீடு வரிய ஜனவரி மாசம் சொன்னா ஜூசியால ஒரு இடம் கொண்டு வருவாங்க, ஒரு பில் ஒன்று கொண்டு வருவாங்க. அதை சொல்ற மோட்டு வரின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மோட்டு வரி தான் இறைவரி. காணிகளுக்கு கட்டலாம், வீடுகளுக்கு, கடைகளுக்கு, வயல்களுக்கு, தோட்டங்களுக்கு, உங்கள் சம்பந்தப்பட்ட நிலத்தோடு சம்பந்தப்பட்ட என்னென்ன காணி எல்லாம் இருக்கோ, வீடுகள் இருக்கோ, எல்லாத்தையும் கட்ட வேண்டிய வரி இறைவரி. இது ஜூசிக்கு நீங்க கட்டத்தாங்க இல்லையா? ரைட். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அது இந்த வீட்டின் மதிப்பீட்டு பெருமானம் அல்லது ஆண்டு பெருமானத்தை வச்சு அந்த வரிகள் அறவுறது. எல்லாருக்குமே இத்தனை வீதம் தான். ஆனா அந்த வீட்டின் மதிப்பீட்டு பெருமானம் மதிப்பு செய்யறானே அல்லது வருஷத்துக்கு ஒரு கதை கட்டுற இல்லையா? வருஷத்துக்கு ஒரு கட்டுறது. ஆனா அந்த வீட்டின் மதிப்பீட்டு பெருமானம் மதிப்பை வச்சு கொண்டு போனா அது ஆண்டு பெருமானம் ரெண்டு மட்டும் தானா? அப்ப அது காலாண்டுக்கும் கட்டலாம், வருஷத்துக்கும் கட்டலாம். காலாண்டுக்கு ஒரு முறை என்ன செய்வோம்? 4 தடவை கட்டணும் இல்லையா? ஒரு வருஷத்துல 4 காலாண்டு சொல்றேன், 4வது காலாண்டு ஒரு வருஷம் சொல்றேன் இல்லையா? ரைட். நான் கணக்கிலே போ விஷயத்தை சொல்லிட்டு தானே. ஒரு வீட்டின் ஆண்டு பெருமானம் ரூபாய் 50,000. நகர சபையினால் ஆண்டு இறைவரி வீதமாக 10 வீதம் அறவிடப்படுகிறது. ஈஸியா போறேன் பாருமா. ஆண்டு இறைவரி வீதமாக 10 வீதம் அறவிடப்படுமாயில் முதலாவது கேள்வி கேட்கலாம். ஒரு ஆண்டுக்கு செலுத்த வேண்டிய இறைவரி, ஒரு ஆண்டுக்கு செலுத்த வேண்டிய இறைவரியை காண்க. ஒரு ஆண்டுக்கு செலுத்த வேண்டிய வருஷத்துக்கு நோமலா போடுறது. வீட்டின் மதிப்பீட்டு பெருமானம் என்ன? 50,000. அதுக்கு 10 வீதம் 100க்கு 10. அப்ப இவ்வளவு வரும். அழகா 2 சேவரை வெட்டி போட்டு ரூபா பெருமதியில இருக்குது. அப்ப பெருக்கினா என்ன வரும்? 5 5 பின்னால் வெட்டாசம் எத்தனை? 2 3 3. அப்ப இவ்வளவு வரப்போகுது. ஒரு ஆண்டுக்கு 5,000 இறைவரியா செலுத்த போறாங்க. ட்ரை. ஒரு ஆண்டுல எத்தனை காலாண்டுன்னு சொன்னா 4வது காலாண்டு ஒரு வருஷம் என்ன? அப்ப அடுத்த கேள்விகளா ஒரு காலாண்டுக்கு செலுத்த வேண்டிய இறைவரி, ஒரு காலாண்டுக்கு செலுத்த வேண்டிய இறைவரி. காலாண்டு என்ன செய்யணும்? ஒரு காலாண்டு கேக்குறான். வருஷத்துல 4 இல்ல சொன்னா அப்ப 4ஆல பிரிச்சா ஒரு காலாண்டு கிடைக்குமா இல்லையா? ஒரு வருஷத்துக்கு 5,000. அப்ப 4ஆல பிரிச்சா என்ன வரும்? ஒரு காலாண்டுக்கு வரும் என்ன? ரைட். ரூபா பிரிவா 4 4 4 8 4 20 எவ்வளவு வரும்? 1250 போடுறேன் என்ன? பிரிக்கிற கஷ்டம் என்று சொன்னா ஒரு சைடுக்கு வந்து என்ன செய்யறது? 5,000 எப்படி போடுங்க? 4ஆல பிரிங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இல்ல தானே? 4 4 1 மீதி 0 4 2 8 2 மிச்சம் 5 20 இல்லையா? இந்த 0 மேல வைக்கினா என்ன வரும்? 1250. அப்ப இது சிம்பிளா வர கேள்வி. ஒன்று ஃபர்ஸ்ட் பார்ட்ல முதலாம் கேள்வியா வரும் அல்லது பி பார்ட்ல 3ஆம் கேள்வியில 4 மார்க்ஸ்க்கு வரும் இல்லையா? ஆண்டு வரியை காண்க இல்லையா? ஓகேயா? அடுத்து இதை வச்சு போட்டு இறைவரி வீதம் காட்டலாம். அது எப்படி பார்ப்போம்? இதே கணக்கே மாத்துவோம். வீட்டின் ஆண்டு பெருமானம் அதை வைப்போம். ஆண்டு பெருமானம் எவ்வளவு? ரூபாய் 50,000 தான். சரியா? காலாண்டுக்கு செலுத்த வேண்டிய வரி இறைவரி எவ்வளவு? ரூபாய் 1250 ரூபாய். இதே நான் மாத்துறேன்னா இதான் கேள்வி. வீட்டின் ஆண்டு பெருமானம் ரூபாய் 50,000, காலாண்டுக்கு செலுத்த வேண்டிய இறைவரி 1250 ரூபாய். ஆண்டு இறைவரி வீதத்தை காண்க. எப்படி பாருங்க. என்ன கேள்வி? ஆண்டு இறைவரி வீதம்ல இங்க காலாண்டுல இருக்கு. அப்பதான் என்ன செய்யணும்? ஆண்டுக்கு செலுத்த வேண்டிய இறைவரியை காணணும். ஒரு வருஷத்துக்கு செலுத்த வேண்டிய இறைவரியை காணணும். என்ன? காலாண்டுக்கு 1350 ரூபாய் என்றால் வருஷத்துக்கு என்ன செய்யணும்? 4 அளவு இருக்கும். என்ன 4 அளவு பிரிச்சினாங்களா? ரைட். என்ன ஒரு வருஷத்துல 4 காலாண்டு இல்ல? 4வது காலாண்டு ஒரு வருஷம் என்ன? பெருக்கினா என்ன வரும்? அதே ரூபாய் 5,000 வரும். என்ன
இந்த 5000 ரூபாய் எவ்வளவு ரூபாய் பெறுமதியான வீட்டுக்கு 50000 பெறுமதியான வீட்டுக்கு இல்லையா பாருங்க அடுத்த வரி ஆண்டு இறை வரி வீதம் அப்ப ஆண்டு இறை வரி வீதம் என்ன 50000 பெறுமதியான வீட்டுக்கு எவ்வளவு ரூபாய் வரி 5000 என்ன 50000 பெறுமதியான வீட்டுக்கு 5000 டேக்ஸ் எதுக்காக வருமோ அது பகுதியாகவும் எது வருதோ அது தொகுதியாகவும் வரும் என்ன சதவீதம் கேட்டா என்ன செய்வோம் அதை 100 ஆல பெருக்குவோம் இப்ப பாருங்க அழகா இந்த 3 வரை சுருக்கலாம் இந்த 50 அளவு என்ன வரும் 2 அப்ப இரண்டு எவ்வளவு 10 பாருங்க அதை மீதம் வரும் என்ற அர்த்தத்தை நான் மாத்திட்டு இருக்கேன் ஒன்று இப்படி வரலாம் அல்லது இப்படி வரலாம் ஓகேயா ஆனா விரைவரி வந்தா விட்டுறாங்க பாருங்க சுருக்குறான் ஈஸி ஓகேயா ரைட் இது பிடிச்சிருக்குதா லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு அடுத்ததா போடுறேன்னா ஓகே தேங்க்யூ ஸோ மச்